சார் உங்கள் வீட்டில் திராவிட பொங்கலா சங்கி பொங்கலா சார்? பொங்கல் அவ்வளோதான். இப்போ சங்கி பொங்கல்ன்ட்டு ஒன்று உருவாகி போச்சு. அதாவது இந்துக்கள் கொண்டாடுறதெல்லாம் சங்கி பொங்கல் அப்படின்ட்டு இதாச்சு. ஜனாதிபதி கையால் நம்ம ஒன்றிய அரசு தான் பத்மஸ்ரீ பத்மபூஷன் எல்லாம் கொடுக்குது. பத்மஸ்ரீ வாங்க மாட்டேன்னு ஒருத்தர் சொன்னார். யார் தெரியுமா? எம்ஜிஆர். எம்ஜிஆருக்கு பத்மஸ்ரீ கொடுத்த போது தேவையில்லைன்ட்டார். ஏன்னு கேட்டாங்க, பத்மஸ்ரீ அந்த அந்த விருதே ஹிந்தியில் இருக்கும். எம்ஜிஆர் அது ஹிந்தியில் இருக்குதா, ஹிந்தியை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது, எனக்கு பத்மஸ்ரீ வேணான்ட்டார். ஜனநாயகன் படம் இது ட்ரெய்லர் போடுறாங்க. அதே நேரத்தில் பராசக்தி ட்ரெய்லரும் போடுறாங்க. பராசக்தி ட்ரெய்லருக்கு பயங்கரமான வரவேற்பு, ஜனநாயகனை விட அதிகமான வரவேற்பு. உடனே அமித்ஷா சொல்லிட்டாங்க, இப்போ இருக்கிற நிலைமையை பார்த்தாக்கா விஜயை தூக்கி அடிச்சுட்டு சிவகார்த்திகை போடுறது. அது மாதிரி சொல்லிட்டாவே அமித்ஷா உடனே தமிழ்நாடுன்னா சினிமாக்காரங்க உடனே பிடிச்சிடணுங்கிறதுல உடனே அவரை கூப்பிட்டு அந்த ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்க. ஒரு அறிக்கை விடலை, ஒரு இது மாதிரி அக்கிரமம் நடக்குதுன்னு ஒரு அறிக்கை விடலை, பாஜக எடுத்து ஒரு வார்த்தை பேசலை, பேசாமல் வீட்டில் உட்காந்துருக்கு. ஆத்தரும் தான் நம்ம பார்க்கணுமே ஒழிய எவன் நடிக்கிறாங்கிறது பார்க்கணும். அப்படி பார்த்தா திராவிட இயக்கத்தை பெருசாக தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு ஆடி உயிரை கொடுத்து கடைசியூரில் அதுக்காக வாழ்ந்த ஒரு ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா எம்ஆர் நாயுடு, ராதாகிருஷ்ணன் நாயுடு. அப்போ பக்காத்த வீட்டில் தெலுங்கு பேசுகிறாங்க. அவங்க தான் தமிழுக்காக பெருசாக இது பண்ணுவாங்க. பெரியாருடைய தாய்மொழி கன்னடம். அவங்க தான் தமிழுக்கு பெருசாக பாடுபட்டாங்க. மொழி போராட்டம் நடந்தப்ப, அந்த இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடந்தப்ப வேற காங்கிரஸ், இப்ப இருக்கிறது வேற காங்கிரஸ்ன்னு சொல்ற. அந்த காங்கிரஸினுடைய இதை விட தீவிரமானதா இருக்கிறது தான் இன்னைக்கு இருக்கிற பிஜேபி. இன்னைக்கு இருக்கிற பிஜேபி தான் அன்னைக்கு இருந்த காங்கிரஸ். ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் அவர்கள் சந்திப்பு வரும். வணக்கம் சார். சார் உங்கள் வீட்டில் திராவிட பொங்கலா சங்கி பொங்கலா சார்? பொங்கல் அவ்வளோதான். அது திராவிட பொங்கலாக இருக்குது, சங்கி பொங்கலுக்கு எனக்கு தெரியாது. ஏன்னா உங்களுக்கு என்ன தெரியும், நான் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவன். இப்போ இவ்வளோ பெருசாக இன்றைக்கி டிவிலெலாம் போட்டு எடுத்து வாங்குறாங்க. மதுரையில் அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு அது இதுன்னு போட்டு இது பண்ணுறாங்களே. எங்கள் சேலத்தில் கரிய பெருமாள் கரடு ஒரு மலை, கரடு தான், நிறையா கரடுகள். அதில் பெருமாள் கோயில் இருக்கிற கரடு கீழே பெரிய கிரவுண்ட் இருக்கும். அங்கே ஜல்லிக்கட்டு நடக்கும், ரேக்லா ரேஸ் நடக்கும், குதிரை ரேஸ் நடக்கும், சிலம்பாட்டம் நடக்கும், இவ்வளவும் நடக்கும். இது என்னமோ மதுரையில தான் ஜல்லிக்கட்டே கண்டுபிடிச்ச மாதிரி இப்போ கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள்லாம் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது அந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்து எவ்வளோ இது என்னையெல்லாம் ஜல்லிக்கட்டில் இறங்க விடலை. எங்கள் மாடெல்லாம் போகும் ஜல்லிக்கட்டு, அவ்வளோ ஃபேமஸ். இப்போ நடக்குதா என்னன்னு தெரியல. ரேக்லா ரேஸில் அந்த காலத்திலே சொல்கிறேன் நான், 50களில் 40களில் 50களில் ஒரு குதிரை ரேஸில் வின் பண்ணாக்கா 100 ரூபாய் கிடைக்கும். 100 ரூபாய்னா இன்றைக்கி 10,000 ரூபாய். திராவிடர் கழகத்தை திராவிட இயக்கங்கள் தான் பொங்கலை பெருசாச்சு. கிறிஸ்மஸுக்கும் நியூ இயருக்கு எப்படி கிரீட்டிங்ஸ் அடிக்கிறாங்களோ அந்த மாதிரி பொங்கல் வாழ்த்து கொண்டு வந்தது திராவிட இயக்கங்கள். அதில் என்ன பண்ணாங்கன்னா, திராவிட இயக்கத்தை தலைவர்களுடைய படங்களெல்லாம் போட்டு பொங்கல் வாழ்த்து இது பண்ணுவாங்க. அது அப்படி பிரச்சாரம் நடக்குது. ஸோ இப்படி தான் வந்தது திராவிட பொங்கல். இப்போ சங்கி பொங்கல்ன்ட்டு ஒன்று உருவாகி போச்சு. அது என்னது? அதாவது இந்துக்கள் கொண்டாடுறதெல்லாம் சங்கி பொங்கல் அப்படின்ட்டு இதாச்சு. இப்போ டெல்லியில் 14ஆம் தேதி அமைச்சர் முருகன், அங்க தமிழர் தானே, அங்க கொண்டாடினாங்க. இல்ல பராசக்தி படத்தை எடுத்தது அந்த பொங்கல்ல கொண்டாடினாங்க. அது திராவிட பொங்கல் இல்ல, சங்கி பொங்கல். அது சங்கி பொங்கல். என்ன ஏன்னா பாஜக கொண்டாடுறதெல்லாம், இந்துத்துவாதி கொண்டாடுறதெல்லாம் சங்கி பொங்கல். அப்பனா அவங்க சங்கி பொங்கல் கலந்துக்கிட்டாங்க. அப்பனா திரு ஸ்டாலின் அவர்கள் மீதி திமுக கொண்டாடியதெல்லாம் சங்கி பொங்கல் தானே. ஓ, அந்த படத்துக்கும் திமுகவுக்கும் என்ன சம்பந்தம்? அந்த படத்தை எடுத்தவங்க யாரோ ஒரு செட் எடுத்திருக்காங்க. அது இப்போ ஜனாதிபதி கையால் நம்ம ஒன்றிய அரசு தான் பத்மஸ்ரீ பத்மபூஷன் எல்லாம் கொடுக்குது. அதை எல்லாரும் தான் வாங்குறாங்க. வைரமுத்து போன்ற இவங்கெல்லாம் நாத்திக கவிஞர்கள்லாம் அதை வாங்குறாங்க. திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்களாம் வாங்குறாங்க. எப்படி வாங்கலாம், சங்கி கொடுக்குறது எப்படி வாங்கலாம்னு கேட்கறதால அர்த்தம் இல்லை. ஆனால் அதுக்கும் ஒரு மறுப்பு வந்துருக்குது.
பத்மஸ்ரீ வாங்க மாட்டேன்னு ஒருத்தர் சொன்னார். யார் தெரியுமா? எம்ஜிஆர். எம்ஜிஆருக்கு பத்மஸ்ரீ கொடுத்த போது தேவையில்லைன்ட்டார். ஏன்னு கேட்டாங்க, பத்மஸ்ரீ அந்த அந்த விருதே வந்து ஹிந்தியில் இருக்கும், ஒன்று கூட ஒரு வார்த்தை கூட இங்கிலீஷில் இருக்காது. அது அது அந்த போராட்டம் நடத்தும் போது தான் எனக்கு தெரியும். எம்ஜிஆர் அது ஹிந்தியில் இருக்குதா, ஹிந்தியை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது, எனக்கு பத்மஸ்ரீ வேணான்ட்டார். அவர் ஒருத்தர் தான், மற்றவங்களாம் ஓடி ஓடி வாங்கினாங்க, இவர் வாங்க மாட்டேன்ட்டார். அது மாதிரி இப்போ கொடுக்குற வந்து இப்போ வந்து ஜனாதிபதி பரிசு கொடுக்குறாங்கன்னாக்கா சிறந்த படத்துக்கு நடிகர், சிறந்த நடிகர்னு சொல்லி சிவகார்த்திகேயன் கொடுக்குறாங்கன்னாக்கா சங்கி கொடுக்குற பட்டத்தை அந்த பரிசை எப்படி வாங்கலான்னு கேட்பீங்களா? அந்த பதவியில் இருக்கிறவங்க கொடுக்குறாங்க, அவ்வளோதான். அது சங்கி கிடையாது. இப்போ வந்து பிரைம் மினிஸ்டர் கூப்பிட்டு அந்த பிரைம் மினிஸ்டர் கலந்துக்கிற ஒரு ஃபங்க்ஷனில் கூப்பிடுறாங்க, அங்கே இருக்கிற தமிழர் கூப்பிடுறாரு. அதுவும் தமிழர்லேயும் யாரு, அவர் பட்டியலினத்தை சேர்ந்த முருகன் கூப்பிடுறாரு. அவங்க ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க. மீனா போனாங்க போன வருஷம். அப்போ மீனா வந்து அந்த கட்சியை சேர்ந்தவங்க. உடனே என்ன சொன்னாங்க, மீனாவுக்கு வந்து மந்திரி பதவி கிடைக்க போதுன்னாங்க. உடனே மோடி வந்தார். அதான் நான் இன்னைக்கு கேட்டேன், கவர்ச்சிகரமான அம்சங்கள் இருந்ததா முருகன் இதில் என்ன இவங்களை கூப்பிட்டுருக்காங்க. என்னன்னா ஒரு சின்ன காரணம் சொல்கிற, பொறுமையாக கேளுங்க. ஜனநாயகன் படம் இது ட்ரெய்லர் போடுறாங்க, அதே நேரத்தில் பராசக்தி ட்ரெய்லரும் போடுறாங்க. பராசக்தி ட்ரெய்லருக்கு பயங்கரமான வரவேற்பு, ஜனநாயகனை விட அதிகமான வரவேற்பு. உடனே அமித்ஷா சொல்லிட்டாங்க, இப்போ இருக்கிற நிலைமையை பார்த்தாக்கா விஜயை தூக்கி அடிச்சுட்டு சிவகார்த்திகை வந்து போடுறீங்க. அது மாதிரி சொல்லிட்டாவே அமித்ஷா உடனே தமிழ்நாடுன்னா சினிமாக்காரங்க உடனே பிடிச்சிடணுங்கிறதுல ஒரு உடனே அவரை கூப்பிட்டு அந்த ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்க. ஆனால் அந்த ஃபங்க்ஷனுக்கு போனதுனால அவங்க சங்கி ஆகிட்டாங்கன்னு, இந்த பராசக்தி எடுத்ததுனாலே சிவகார்த்திகை வந்து திராவிட இயக்கத்துக்கு வந்துட்டான்னு அர்த்தமா? கிடையாது. ஆனால் படத்தில் வந்து இன்னும் சொல்கிறேன் கேளுங்க, படத்தை பற்றி நான் பார்க்கல, காதல் காட்சிகள் எல்லாமே இருக்குது, கமர்ஷியலாக தான் எடுத்துருக்காங்க. கமர்ஷியலாக எடுக்கிற படத்தில் இந்த கருத்துக்களையும் கொண்டு வந்து விட்டுருக்காங்க, அவ்வளோதான். இப்போ நீங்கள் பழைய பராசக்தி படத்தையும் எடுத்து பாருங்க, அண்ணன் தங்கை பாசம் தான் அதில் மெயின். ஆமாம், அண்ணன் தங்கைக்காக உயிரை கொடுக்குற ஒரு அண்ணன் தான் அந்த படம் பூராவுமே. அதுதான் மெயின். அதில் அரசியல் நிறையா உள்ளது படம். அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் அதே மாதிரி தான் பண்ணியிருக்கிறது. ஆனால் இந்த படத்தினுடைய கண்டென்ட் முழுக்க முழுக்க இந்தி எதிர்ப்பு போராட்டம் தானே. அப்படி இருக்கிறப்ப அதுவும் நீங்க போய் கலந்துக்கலாமா? நீங்க உங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்துக்காக இந்த படம் எடுத்தது. அப்படி இருக்க அந்த படத்தில் நடித்தவர்கள் தடுக்கணும் இல்ல? உன்னங்கட்ட பராசக்தியில் நிறைய இடத்துல சென்சார் போர்டு கட் பண்ண சொல்லியிருக்கு, மெயில் சொல்லி அதெல்லாம் ஏத்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா அதே விஜய் என்னால் முடியாதுன்ட்டு ஒத்த காலில் நின்றார்கள். இது பெரியதா அது பெரியதா? ஒத்த காலில் என்ன நின்னாரு? ஒரு படமே ரிலீஸ் ஆகல. நான் இவரை குழந்தை தேட்டர்ல போடுவாரா? அவங்க கொடுக்க முடியாதுன்ட்டாங்க, வாயை மூடிட்டு உட்காந்து. இல்ல இல்ல என்ன போராட்டம் பண்ணிட்டாரு? தைரியமா விஜய் என்ன போராட்டம் பண்ணிட்டாரு? போராட்டம் இல்ல, மௌனமாவே படத்தை வந்து கூட்டி வர சொன்னாங்க, போய் உட்காந்தாரு. 2 நாள் போட்டு தேய்ச்சி எடுத்தாங்க. படத்துக்கு ஒண்ணு கொடுக்க முடியாது, போயிட்டு வந்துட்டாங்க. திரும்பி போயிட்டாரு. ஒரு அறிக்கை விடல, இது மாதிரி அக்கிரமம் நடக்குதுன்னு ஒரு அறிக்கை விடல, பாஜக எடுத்து ஒரு வார்த்தை பேசல, பேசாம வீட்டுல உட்கார்ந்து இருக்காரு. அவர் என்ன பெருசா பண்ணிட்டாரு? இவங்களை ஏன் கூப்பிட்டாங்க? இந்த படம் வருது, அவங்க ஏன் போனாங்கன்னு கேக்குறீங்க, இவங்க ஏன் கூப்பிட்டாங்கன்னு ஏன் கேட்கல நீங்க? இவங்க எல்முருகன் ஏன் கூப்பிட்டாரு? இப்படி ஒரு எதிர்கருத்துக்களை சொல்லி இருக்கிற படத்தை தயாரிச்சு அந்த எதிரணியை சேர்த்தவரை இவர் ஏன் அங்க கூப்பிடுறாரு? நீங்க தான் அறிவாளியாச்சே, பகுத்தறிவாச்சே, நீங்க போய் கூப்பிட்டதுக்கு அவர் மந்திரி கூப்பிடுறாருங்க. எல்முருகன்ங்கிற ஒரு தனி மனிதன் முக்கியம், எனக்கு இது தனி மனிதன் கூப்பிட்டு போக மாட்டோம். அவர் எல்முருகன் வந்து சினிமா துறைக்கு நம்ம அமைச்சர், அவர்கிட்ட தான் எல்லாமே இருக்குது. அவர் கூப்பிடுறாரு, போறாங்க. அதுல என்ன அமைச்சர்? இப்போ முதல்ல இருந்து இந்த மாதிரி பிரச்சனை நீங்க கிளப்பிக்கிட்டே வர்றீங்க. உங்களுக்கு திருப்பி திருப்பி சொல்லிடுறேன், மோடியை வந்து கோபேக் மோடின்னு சொன்ன வரை எப்படி நீங்கள் வரவேற்றீர்கள்னு கேட்டீங்க. அன்னைக்கு ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருந்தார், கோபேக் மோடின்னு எதிர்கட்சி தலைவராக வச்சு பண்ணார். இன்னைக்கு ஸ்டாலின் வந்து சீஃப் மினிஸ்டராக இருக்கார், அரசாங்க பதவி, மக்களுக்கு பொதுவான ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து சீஃப் மினிஸ்டராக இருக்க வந்து உனக்கு என் கட்சிக்கு மாத்திரம் சீஃப் மினிஸ்டர் கிடையாது, பொதுவாக அத்தனை மக்களுக்கு தான் அவர் சீஃப் மினிஸ்டர். தமிழ்நாட்டுக்கு சீஃப் மினிஸ்டர், தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு சீஃப் மினிஸ்டர். அவர் எந்த கட்சிங்கிறதும் அதுக்கப்புறம் போயிடுது.
அப்படிப்பட்டவர் வந்து எல்லாத்துக்கும் தலைவராக இருக்கக்கூடிய பிரதம மந்திரி போது மோடியை வரவேற்கிறாங்க. மோடிங்கிற தனி மனுஷனை வரவேற்கல, சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவை வந்து வரவேற்கிறார். அது பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவை சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு வரவேற்கிறது மரபு, பண்ணி ஆகணும். சார், இந்த பராசக்தி படம் மொழி போராட்டு இந்தி எதிர்ப்புக்கு எடுத்து நடந்த இது 1964-65. அப்படி இருக்க அதில் நடித்தவர்கள் எல்லாம் எந்த தமிழரும் இல்லை. முக்கியமானவங்க சிவகார்த்திகேயன் தமிழன் இல்லை, ரவி மோகன் தமிழர் இல்லை, ஸ்ரீ லீலா அவங்க தமிழர் இல்லை, அதை டைரக்ட் செய்தவங்களும் தமிழர் இல்லை, எல்லாமே தெலுங்குக்காரங்க. அப்படின்னா இந்த தெலுங்கு திரு ஸ்டாலின் அவர்களுக்கு ரொம்ப பந்தத்தில் இருக்குதுனால ஏற்றுக்கிட்டாரா? ஆனால் இந்த படத்தை எடுத்தது முதல்வருடைய குடும்பத்தை சேர்ந்த முக்கியமான ஒரு நபர். யாரு? அசோக செல்வன். அவருடைய சொந்தம், முதல்வருக்கு ரொம்ப நெருக்கமான சொந்தம். சிவகார்த்திகேயன் ஒரு பச்சை தமிழர் தெரியுமா? ரவி மோகன், ஜெயம் ரவி மோகன் வந்து பிரபல இவர் எடிட்டர் மோகனுடைய சன். அவங்கெல்லாம் எனக்கு ரொம்ப காலமாக தெரிஞ்சவங்க. சிவகார்த்திகேயனை தெரியாது, ரவி மோகனுடைய அப்பா பேர் என்ன சொன்னீங்க? மோகன் வந்து எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சவர், நல்லா தெரியும். அவங்கெல்லாம் பச்சை தமிழர்கள், பச்சை தமிழ். அவங்கெல்லாம் தெலுங்கு கிடையாது. இது சுதா கொங்கராவும் ஸ்ரீலீலாவும் தெலுங்கு. இதில் என்னன்னா இந்திய எதிர்ப்பு வந்து வந்து தமிழ்நாட்டில் மாத்திரம் நடக்கலை, பக்கத்துலேயே இருந்து அந்த டைமில் ஒரு கூட்டம் ஒன்று போட்டாங்க. ராஜாஜி தலைமையில் ஒரு கூட்டம் ஒன்று நடந்தது. கூட்டம் நடந்தபோது மாணவர்களுக்காக நடந்த கூட்டம். சென்னை பல்கலைக்கழக நூற்றாண்டு விழா மண்டபத்தில் தான் நடக்குது. நாங்களும் அதில் கலந்துக்கிட்ட போது எல்லா ஸ்டேட்லேருந்து கூப்பிட்டுருந்தாங்க. தமிழ் தென்னாட்டில் இருக்கிற 4 ஸ்டேட்லேருந்து கூப்பிட்டாங்க. கர்நாடகாவை கூப்பிடல. ஆனால் கர்நாடகாவை சேர்ந்த ஒருத்தர் வந்தார். வந்து அவர் என்ன சொன்னார், என்னமோ ஆந்திராவும் கேரளாவும் தமிழ்நாடு மாத்திரம் தான் எழுத்து பேசுகிறதா பேசிக்கிட்டீங்க, நாங்களும் தான் எழுத்து பேசுகிறோம்னு சொல்லிட்டு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அத்தனை பேர் பேசுறது இல்லையா, அவருக்கு தான் நின்றுச்சு. இங்கிலீஷ் எவர், ஹிந்தி நெவர் அப்படின்னார். மறக்க முடியாது. 64ஆம் வருஷம் 65ஆம் வருஷம் நடந்த கூட்டத்தில் இங்கிலீஷ் எவர், ஹிந்தி நெவர் அப்படின்னார். அத்தனை 50-60 தலைவர்கள் பேசுறதுல இதுதான் அப்படியே நின்றுச்சு. அந்த அளவு அப்போ தான் தெரிஞ்சது கர்நாடகாவில் நடந்தது இதில். அதனால் நீங்கள் சொன்ன இது வந்து இது இப்போ ஒரு படத்துக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனை ஒன்று வந்தது அந்த காலத்தில். பார்த்திபன் கனவு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, கல்கி எழுதின கதை. அது வந்து பல்லவர்களை பற்றியது, தமிழர்களை பற்றியது. பாத்திரம் தான் நம்ம பார்க்கணுமே ஒழிய எவன் நடிக்கிறாங்கிறது பார்க்கணும். அப்படி பார்த்தா திராவிட இயக்கத்தை வந்து பெருசாக தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு ஆடி உயிரை கொடுத்து கடைசி ஊரில் அதுக்காக வாழ்ந்த ஒரு ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா எம்ஆர் ராதாகிருஷ்ணன் நாயுடு. அப்போ பக்காத்த வீட்டில் தெலுங்கு பேசுகிறாங்க. அவங்க தான் தமிழுக்காக பெருசாக இது பண்ணுவாங்க. பெரியாருடைய தாய்மொழி வந்து கன்னடம். அவங்க தான் தமிழுக்கு பெருசாக பாடுபட்டாங்க. தமிழுக்காக பாடுபட்டவன்று சொல்கிறோம், தமிழன் தான் பாடுபட்டாங்க. மற்றவங்கள வெள்ளக்காரன் தானங்களை நமக்கு அடையாளமே காட்டினான். இதெல்லாம் வந்து பேசுனாக்க என்ன அர்த்தம்? சொல்லப்போனாக்கா வந்து தமிழுக்கு எழுத்துருவம் கொடுத்தது யார்? நவீன எழுத்துருவம் கொடுத்தது யார்? வீரமாமுனிவர், கான்ஸ்டன்டைன் ஜோசப் பெஸ்கி, இட்டாலியன். அவர் தான் இந்த பெரியார் எழுத்துக்கள் வர்றவர்களும் அந்த எழுத்தை தான் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம். சரி, இப்பொழுது திமுகவுக்கும் காங்கிரஸுக்கு பிரச்சனை உருவாயிட்டு இருக்கு. ரைட்டு, இன்னும் கேட்டால் திமுக கிட்ட காங்கிரஸ் அலையன்ஸ் இருக்கிறப்ப இந்த படத்தை எடுத்தது சரியா? அது சொல்லலாம். அது அந்த அந்த இது மைண்டு வரும். என்ன அன்னைக்கு அதாவது அந்த போராட்டம் அவ்வளோ பெருசாக போயிருக்க வேண்டிய அவசியமே இல்லை, சாதாரணமாக முடிஞ்சிருக்கும். அதாவது என்ன, எதுக்காக அந்த போராட்டம் 65 அது வந்ததுன்னா, 64 வந்ததுன்னா, 64ஆம் வருஷம் குடியரசு தினத்தோடு ஆங்கிலம் இந்திய அரசு மொழியாக பயன்படுத்தப்பட மாட்டாது அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டாங்க. அதுக்கு முன்னாடி நேரு என்ன சொல்லியிருந்தாருன்னா, இங்கிலீஷ் ஷால் கண்டினியூ ஆஸ் ஃபார் ஆஸ் நான் ஹிந்தி ஸ்பீக்கிங் பீப்புள் ஆர் வாண்ட்ஸ் இட் அப்படின்னு கொடுத்துருந்தார். அந்த
வாக்குறுதியை மீறி லால் பகதூர் சாஸ்திரி தலைமையில் இருந்த அரசு என்ன பண்ணுச்சுன்னா 64ஆம் வருஷம் குடியரசு தினத்தோட இங்கிலீஷ் வந்து பயன்படுத்தப்பட மாட்டாது, அரசு மொழியாக பயன்படுத்த மாட்டாது அப்படின்றது. அதை எதுக்கிறதுக்காக அந்த நகலை, சட்டத்தின் நகலை வந்து எரிக்கிறது தான் போராட்டம், அவ்வளோதான். அதை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அனௌன்ஸ் பண்ணிவிட்டு பீச்சில் எல்லாம் மீட்டிங் போடுறதெல்லாம் இது பண்ணி சாதாரணமாக தான் நடக்குது. சென்னையில் ஒரு பிரச்சனையும் இல்லை. அன்றைக்கி எரிச்சு விட்டாங்க, ஒரு 10 பேர் அரெஸ்ட் பண்ணாங்க, அதான் முடிஞ்சு போச்சு. அன்னைக்கு இருந்த காங்கிரஸ்காரர்கள் அதை மதுரையில் என்ன பண்ணாங்கன்னா, மதுரையில் இருக்கிற திமுக ஆஃபீஸில் உள்ளே பூந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உக்காந்துக்கிட்டு அந்த சட்டையறி போராட்டத்தை எப்படி நடத்துறதுன்னு ஆலோசனை பண்ணிட்டு உள்ளே பூந்து அடிச்சிட்டாங்க. அப்படி பெருசாக அடி வாங்கி ஜெயிலு இது ஹாஸ்பிட்டலில் ஒன்று போனது யாருன்னு கேட்டிங்கன்னா காளிமுத்து. சபாநாயகராக இருந்து அமைச்சராக இருந்து சீமானுடைய மாமனாராக இருந்தார். அவர் அந்த காளிமுத்து அவருடைய சேர்ந்த ஒரு 15-20 மாணவர்களை அடித்து துவம்சம் பண்ணிட்டாங்க. இது செய்தியாக வந்தது. அந்த பொறி காட்டு தீயா பரவி மாணவர் போராட்டமாக மாறி வன்முறையில் போய் இறங்கிடுச்சு. திருப்பூரில் எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா 2 போலீஸ் அதிகாரிகளை அப்படியே போராட்ட குழு கீழே தள்ளி கெரோசின் ஊற்றி நெருப்பு வச்சு கொளுத்திட்டான், உயிரோடு கொளுத்திட்டான். அந்த அளவுக்கு போயிடுச்சு. எக்மோரில் துப்பாக்கியில் சுட்டான். அதெல்லாம் செய்தி வரல. இந்த போலீஸ் அதிகாரிகளை கொண்டது வந்து அப்படியே அந்த ஃபோட்டோலாம் போட்டாங்க. அப்போ அண்ணா என்ன பண்ணிட்டாரு, இது வன்முறையாளர்கள் கையில் சிக்கிக்கிச்சு, இதை நாங்கள் ஆதரிக்கவில்லைன்ட்டார். மொழி போராட்டம் தானே ஒழியுது. அது மாதிரி அந்த போராட்டம் ஒன்றுமே இல்லாமல் போயிருக்க வேண்டிய போராட்டம், மிஸ்ஹேண்ட்லிங். அதை பக்தோச்சலத்துக்கு ஐடியா கொடுத்த ஆட்கள் எல்லாம் எவ்வளவு தப்பான வழியில் ஐடியா கொடுக்க முடியுமோ கொடுத்து போலீஸ் கடைசியில் என்னன்னா ஒரு கருணைக்காக கூட இப்படி நடந்துச்சு. போராட்டத்தினுடைய காரணங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் இதில் நடந்த சம்பவங்களுக்கு நாங்கள் வருத்தப்படுகிறோம். அது மாதிரி ஒன்றுமே இல்லை. காமராஜர் பேரை கெடுத்துக்கிட்டார். அதை வந்து கேவலப்படுத்தி கொச்சப்படுத்தி பேசுகிறது யாருனாக்கா அன்னைக்கு காங்கிரஸில் தீவிரமாக இருந்த கண்ணதாசன், ஜெயகாந்தன், எழுத்தாளர் ஜெயகாந்தன். நிறைய பேர் ஒரு 7-6 பேர் வந்து தீக்குளிச்சு செத்தாங்க. அந்த தீக்குளிக்கிற போராட்டம் எங்கே ஆரம்பிச்சதுன்னா வியட்நாமில் ஆரம்பிச்சது. வியட்நாமில் இருக்கிற புத்த பிட்சுக்கள் தான் அன்னைக்கு இருந்த அமெரிக்க அரசாங்கத்துக்கு எதிர்த்து தீக்குளிக்கிற இதை ஆரம்பித்தது அவங்க தான். அப்படியே நெருப்பு வச்சு கொளுத்திக்கிட்டு பற்றிக்கிட்டு எரிவிடுறாங்க. அப்படியே உக்காந்துருந்தாங்க. இன்னும் நீங்கள் நம்ப மாட்டீங்க, நெருப்பு பற்றி எரிவது கத்திக்கிட்டு ஓடுவோம் இல்லை, பற்றிக்கிட்டு எரியுது, அப்படியே நெருப்பு எரியுது. அதெல்லாம் ஃபோட்டோ போட்டாங்க. அந்த மாதிரி எதாவது சிவலிங்கம், அரங்கநாதன், இந்த மாதிரி ஒரு 6 பேர் இறந்தாங்க. அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் பசங்களை வந்து இது பண்ணும்போது ராஜேந்திரன் என்ற ஒரு மாணவர் சுட்டு கொல்லப்பட்டார். இது எல்லாம் சேர்ந்து தான் போராட்டம். அப்போ தான் என்ன சொன்னாங்கன்னா, லால் பகதூர் சாஸ்திரி சும்மாவாவது இருந்திருக்கலாம், பக்தவச்சலத்துக்கு பாராட்டு தெரிவிக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு போராட்டத்தை பாறை போல் நின்று சமாளித்தார்னா இன்னும் எரிச்சலை கிளம்பிச்சு. சரி சார், இப்ப இதெல்லாம் தான் இப்ப இந்த படத்தை எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கா திமுகவுக்கு? இந்த கேள்விக்கெல்லாம் எனக்கு பதில் தெரியாது. அதனாலதான் அந்த காட்சிகளை எல்லாம் இதுல காட்டி இருந்தாங்கன்னா காங்கிரஸ்காரருக்கு கோவம் வர்றது நியாயமா தான் இருக்கும். சரி, இப்ப வந்து அதுக்கு வந்து ரகுபதி ஒரு விளக்கம் கொடுத்தார். மொழி போராட்டம் நடந்தப்ப, அந்த இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடந்தப்ப வேற காங்கிரஸ், இப்ப இருக்கிறது வேற காங்கிரஸ் சொல்ற, இது ஏத்துக்கலாமா? நிச்சயமா ஏத்துக்கலாம். அன்னைக்கு இருந்த அதே காங்கிரஸ் தான். அப்ப என்ன பண்ணாங்க தெரியுமா? இவ்வளவு பெரிய ரகலை நடந்த உடனே தமிழ்நாடு சரியாவே இல்லை, தெற்கு பகுதியே பிச்சுக்கிட்டு போகுது காங்கிரஸ். அந்த நேரத்தில் இந்திரா காந்தி வந்து அமைச்சராக இருக்கிறாங்க. எல்லா கல்லூரியும் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு இது பண்ணும்போது நான் ஸ்டாண்டில் படிச்சுக்கிட்டு இருக்கேன். எங்கள் காலேஜுக்கு மாத்திரம் பத்திரமான ஒரு பாதுகாப்பு எப்படி போட்டாங்க தெரியுமா? எங்களுக்கு இடம் எப்படி கொடுத்தாங்க தெரியுங்களா? முன்னாடி ஒரு லேடிஸ் காலேஜ், பின்னாடி ஒரு பெண்கள் கல்லூரி, நடுமதியில் நாங்கள். ஏன்னா ஆண்களோடு ஒன்றா உட்காந்தாக்க அன்னைக்கு வந்து ஸ்டான்லி தான் மிக போராட்டத்தில் மிக தீவிரமாக ஈடுபட்டுச்சு. மொழி போராட்டத்தில், இந்திய எதிர்ப்பு போராட்டம். நான்லாம் மாட்டிக்கிட்டு முடிச்சவன். அதில் உண்மையை சொல்ல போனால் எனக்கு என்ன விஷயம்னே தெரியாத ஒரு ஆள் நான். நான் எப்படி மாட்டினேன்னா, எங்கள் அண்ணன் ராஜாராம் வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் திமுக. இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்கு நான் தான் தூண்டி விடுறேன்னு போலீஸாக முடிவு எடுத்துக்கிட்டு இவங்களா வந்து என்னை பிடிச்சி ஒதைக்கிறான். அடி வாங்கிட்டான் ஒரு அறை.
இன்னும் காது இந்த ஒரு சைடு கேட்காத அளவுக்கு போலீஸ் அடியில் அன்னைக்கு தான் தெரிஞ்சுது. வளாறு அவங்க கேட்ட கேள்வி என்னன்னா, மாணவர் தலைவர்னு மாணவர் அணின்னு இருக்குது திமுகவில், அதனுடைய தலைவர் யாருன்றாங்க. நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன் ஒழிய இயக்கத்திலையோ இதுலையோ நான் எதுவுமே நான் ஈடுபட்டதும் இல்லை, கட்டுக்கிட்டதும் இல்லை. ஆனா உங்க பேர் போட்டாங்க. ஏன்னா எங்க அண்ணன் திமுக அதை வச்சுக்கிட்டு அவரை விட்டுட்டாங்க. அவரை அடிக்கல ஒதுக்கணும். என்ன வந்து ஹாஸ்டல் வந்து என்ஆர் கிருஷ்ணன் பொள்ளாச்சியில் டாக்டராக இருக்காங்க, உயிரோடு இருக்காரு என்னன்னு தெரியல, சீனியர். அவரையும் என்னை பிடிச்சி இழுத்துக்கிட்டு போய் வார்டன் வீட்டுக்கு முன்னாடி நிற்க வச்சுக்கிட்டு, சத்தியமா தெரியாதுங்க, நான் இவ்வளவுதான் ஒரே லைன் தான் நான் சொல்றது, இதே தான், சத்தியமா தெரியாதுங்க. டாம்பாருங்க ஒரு அறை செவில் கீஞ்சி கிருன்னு சுத்திடுச்சு. அப்பதான் வார்டன் வந்து வீட்டை விட்டு இப்படி வெளியே வந்து பார்க்குறாரு, 2 பேரும் அடிச்சுக்கிட்டு இருக்கு போலீஸ். அவர் வந்து நின்று போலீஸை விட்டு கிளச்சிட்டார், ஜாக்கிரதை. இதோடைய விளைவு என்னன்னா, மற்ற கல்லூரிகளுக்கெல்லாம் போலீஸ் வந்துருச்சு, போலீஸ் ஆக்ஷன் எடுத்துட்டாங்க. ஐலண்ட் கிரவுண்ட்லேருந்து போலீஸ் எல்லாம் கொண்டு வந்து இறங்கிட்டாங்க. ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரிக்கு மாத்திரம் ராணுவம் மிஷின் கண்ணோட. அந்த அளவுக்கு பக்தவச்சலம் என்ன சொன்னாருன்னா, சீஃப் மினிஸ்டர், ஆர்ட்ஸ் காலேஜ் போராடுறதுன்னு நான் புரிஞ்சுக்கிறேன், மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் இதில் நிறைய சேர்த்தாங்க அப்படின்னு. அன்னைக்கு சென்னையில் 3 மருத்துவக் கல்லூரி, கீழ்ப்பாக்கம் மெடிக்கல், ஸ்டான்லி மெடிக்கல், எம்எம்சி, சென்னை மருத்துவக் வந்து கோடீஸ்வரம் விட்டு அங்கெல்லாம் நம்ம கிட்ட கூட போக முடியாது. அப்பா அம்மா கொண்டு விடுவாங்கப்பா, இதில் நர்சரி ஸ்கூலில் கொண்டு வந்து விடுற மாதிரி கொண்டு பிள்ளைய கொண்டு விட்டுட்டு அம்மா சோறு ஊட்டி கூட்டு போய் திருப்பி கூட்டு போகிற மாதிரி பசங்க சென்னை மருத்துவ. இது ஸ்டான்லி இதுவும் வந்து ஒரு ஸ்டான்லிக்கு ஒரு பேரே இருந்தது, சொன்னால் தப்பாக எடுத்துக்க கூடாது. எஸ்எம்சின்னு ஸ்டான்லியை, எம்எம்சி மெட்ராஸ் மெடிக்கல், கேஎம்சி கீழ்ப்பாக்கம் மெடிக்கல் காலேஜ். எஸ்எம்சிக்கு என்ன எக்ஸ்பான்ஷன்னா ஷெட்யூல்டு மெடிக்கல் காலேஜ். அது நிறைய பேர் பிற்படுத்தவர்களும் பட்டியலத்தை சேர்ந்தவங்க தான் நிறையா இருந்தோம். சரி சார், இப்படி என்னன்னா அந்த நேரத்தில் அந்த டைமில் அந்த அடி வாங்கி எப்படி நான் போலீஸ் ஆக்ஷன்ல தப்பிச்சேன்னாக்க, ஒரு சாலை விபத்தில் சிக்கி எனக்கு கால் முடிஞ்சிருச்சு. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனதுக்கு பிறகு தான் எனக்கு இருந்து போட்டிருந்த போலீஸ் இது நிறுத்தினாங்க, செக்யூரிட்டி. என்னை எங்கே போனாலும் தோர்த்திக்கிட்டு வந்தாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஒரு புஸ்தக கடையில் வந்து புக் வாங்குறதுக்கு நிற்கிறேன். எங்கள் அண்ணன் ஸ்கூட்டரில் தான் போய் இறங்கி வாங்கிக்கிட்டு இருந்தேன். அவர் வந்து, என்ன சார் தம்பி உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏதாவது இருக்குதான்னாரு. என்னங்க ஏன் கேட்குறீங்கன்னு. இல்லை, அந்த ஸ்கூட்டரில் வர்ற ஒரு ஆள், பைக்கில் வர்ற ஒரு ஆள் உன்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வர்றான், இங்கேருந்து அவ்வளோ தூரத்துலேருந்தே நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வர்றான், இப்போ நீ நின்றுக்கிட்டு உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்புறம் தான் ஏன் நான் அது அப்போ கண்டுக்கல, நான் நிஜமாகவே சீரியஸாக சினிமாவுக்கு போயிட்டேன். சினிமாவில் உட்காந்து இன்டர்வலில் காஃபி குடிக்கிறதுக்கு போகிறேன். அந்த ஆள் வந்து, ஏயா நிஜமாகவே சினிமா பார்க்கறதுக்கு தான் வந்தேன். சினிமா தியேட்டரில் சினிமா பார்க்கறதுக்கு வர வேறு எதுக்கும் வருவாங்க. தலையெடுத்து உன்னை ஃபாலோ பண்ண சொல்லி என்ன போட்டிருக்காங்க, நீ சீரியஸாக சினிமா இங்கிலீஷ் படம் தாங்குவான், போலீஸ்காரன் என்ன பண்ணுவான். அது மியூசிக்கல் படம், எல்விஸ் பிரஸ்லி நடித்த படம். தலையெழுத்து, நான் இங்கிலீஷ் படமே எனக்கு ஓரளவு முடியாது. இந்த மாதிரி சம்பவம்லாம் நடந்தது. கால் முடிஞ்சதுனால நான் தப்பிச்சேன், இல்லாட்டி போல என்ன உண்டு இல்லைன்னுலாம் பண்ணியிருப்பாங்க. சரி சார், ரகுபதி அப்படி சொல்கிறப்ப அதான் சொல்ல வர்றேன். அன்னைக்கு இருந்த காங்கிரஸ், அந்த காங்கிரஸினுடைய இதை விட தீவிரமானதாக இருக்கிறது தான் இன்னைக்கு இருக்கிற பிஜேபி. இன்னைக்கு இருக்கிற பிஜேபி தான் அன்னைக்கு இருந்த காங்கிரஸ். ஓ, அப்படி சொல்றீங்க? அப்படிதான். சரி சார், இன்னைக்கு மோடி என்ன பண்ணாரு, எந்த ஒரு இதுனாலும் ஆங்கிலத்திலையும் மற்ற மொழிகள்லையும் இருந்த பெயர்களெல்லாம் மாற்றி மகாத்மா காந்தி பேரை கூட எடுத்துட்டு ஹிந்தியில் போடுறாருல்ல. என்ன கொடுக்க போறாரா புடுங்க போறாரான்னு தெரியலையே அந்த ஃபங்க்ஷன்ல. சரி, அப்படி இந்தியை கொண்டு வரது. அவர் எங்க போனாலும் குஜராத்தில பேச மாட்டேங்கிறாரு. அவருடைய தாய்மொழி குஜராத்தி. ஒரு இடத்துல அவர் குஜராத்தியில் பேசி கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க? கிடையாது. ஏன்னா குஜராத்தி பேசினா லாபம் இல்லை, ஹிந்தி பேசினா லாபம் இருக்குது, அதனால ஹிந்தி பேசிக்கிட்டு இருப்பார். சார், அப்படிப்பட்ட இந்தி காங்கிரஸை விட மோடி ரொம்ப பாஜக இந்தி வெறி அதிகமா இருக்கு. அப்படி இருக்க இந்த பராசக்தி யூனிட் போய் கலந்துக்கிட்டு தப்பு தானே? தப்புன்னு சொல்ல முடியாதுங்க. பிரதம மந்திரி கூப்பிடுறாரு, மந்திரி கூப்பிடுறாருங்க, அமைச்சர் சினிமாவுக்கான அமைச்சர் கூப்பிடுறாரு. அதான் முதல்ல உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நீங்க தானே சொன்னீங்க, எதிர்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் வந்து பிரதம மந்திரி மோடி வந்த போது கோபேக் மோடினார், எதிர்கட்சியா இருந்தார். அவரே சீஃப் மினிஸ்டரா வரும்போது புரோட்டோகால், இவர் போய்தான் ஆகணும். வீட்டுக்கு வர்ற விருந்தினராக இருந்தாலும் என்ன நம்ம பண்பாடு என்ன,
செல்விருந்தோம்பி வரு விருந்து பார்த்திருப்பான் நெல் விருந்து வானத்தவர்க்குங்கிறான். அந்த மாதிரி விருந்தோம்பல்ல வந்து விருந்துக்குன்னு வர்றவங்களை வந்து நம்ம மரியாதை கொடுக்கறது முக்கியம். ஜூஎன்லாய் வந்தார், இந்தியாவுக்கு வந்தார், நேரு கட்டி பிடிச்சிக்கிட்டு இருந்தார். அவங்க தான் நமக்கு பெரிய விரோதியா மாறினாங்க சீனா. இது அவங்க அவங்க அரசு முறையா வரும்போது வரவேற்று தான் ஆகணும். அதை நீங்க மறுத்து பேசவே முடியாது. சார் இறுதியா கொஸ்டின் சார், ரகுபதி இப்படி சொல்றப்ப மொழி போராட்டத்துக்கு முன்ன இந்த காங்கிரஸ் வேற, இப்ப இருக்க காங்கிரஸ் அப்படி இருக்கப்ப, அண்ணாதுரை இருக்கும்போது இருந்த திமுக வேற, இறந்த பின் கலைஞர் கருணாநிதி திமுகவின் தலைவராக பதவியேற்று அந்த திமுக வேற எடுத்துக்கலாமா? அண்ணா இருந்தபோது திராவிட நாடு பிரிவினை கேட்கறது தாங்க மெயினா இருந்தது. நீங்க பழைய பராசக்தி அப்படி இல்ல, நான் அது கேட்கல. இல்ல, யாரு வேண்டுமானாலும் திமுகவின் தலைவராக வரலாம். ஆனால் அண்ணாதுரை மறைந்த பிறகு அந்த இடத்தில் கருணாநிதி தலைவர் வந்து போது குடும்ப கட்சியா மாறி போச்சு. அது கட்சிக்குள்ளார நடக்கிற பல விஷயம். இது இப்படி சொல்வதற்கு அதை நம்ம ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. அது இப்போ வந்து நேருவுக்கு அப்புறம் வந்து இந்திரா காந்தி வந்து, இந்திரா காந்திக்கு அப்புறம் ராஜீவ் காந்தி வந்தார். குடும்ப கட்சியாக தான் இருக்குது. இப்போ அமித்ஷா அவனுடைய மகன் ஜெய்ஷா வந்து இதுக்கு இந்திய அரசாங்கத்தால் கட்டுப்படுத்தப்படுகின்ற கிரிக்கெட் போர்டுக்கு தலைவராக இருக்கிறார். யாருடைய பிள்ளை இல்லை? லாலு பிரசாத்துடைய மகன்களும் மனைவியில இருந்து அத்தனை பேர் இருந்தாங்க. எந்த கட்சியில இல்லை? இதை மாத்திரம் தனியாக எடுத்து பேசுறீங்க. யாரு இல்லை? தேவகவுடா மகன் குமாரசாமி கவுடா வர்றாரு. யாரு இல்லை? யாரு இல்ல? சோ இது இந்திய அரசியல் வழக்கமா வர்றதுங்க. குடும்ப அரசியல் தான். அவங்களையெல்லாம் தொட்டது இல்லை. இதுல மாத்திரம் குடும்ப அரசியல் கலைஞர் குடும்பத்தை மாத்திரம் பேசுறீங்க. இவங்களை பகுத்தறிவு அதிகமா. அதே மாதிரிதான் ஜெகன்மோகன் ரெட்டி ரெட்டி அவருடைய அப்பா வந்து ராஜசேகர் ரெட்டியுடைய மகன் ஜெகன்மோகன் ரெட்டி. சிரஞ்சீவினுடைய இது மகனை ஏதோ தம்பி பவன் கல்யாண் குடும்பம் இதுதான். இதெல்லாம் என்ன இதெல்லாம் இது பண்ணுவீங்களா? ராஜா என் டி ராமராவுடைய மருமகன் தான் சந்திரபாபு நாயுடு. இதெல்லாம் வந்து குடும்பம் இல்லையா? அதெல்லாம் பேச மாட்டீங்க. கலைஞர் குடும்பம் வந்தாங்க மாத்திரம் குடும்ப அரசியல். அது என்னது கலைஞர் குடும்பம்? இது நம்ம அதை வந்து அவங்க மற்றவங்க எல்லாம் நியமிச்சாங்க. கலைஞர் குடும்பம் தான் அவங்கள வந்து கட்சியில அனுமதிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எலெக்ஷன் நிக்க வச்சு மக்கள்கிட்ட நிக்க வச்சு மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க. மற்றவங்க எல்லாம் இப்ப குமாரசாமி எல்லாம் வந்து எப்படி வந்தாங்க? எல்லாம் உள்ள வந்து ஆட்சியில உட்காந்துட்டு பதவிக்கு வந்தாங்க. இப்ப உதயநிதி இருக்காரு, அவர் சேப்பாக்கத்துல எலெக்ஷன் நின்னாரு, ஜெயிச்சாரு. ஆனா அது எம்எல்ஏக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறது தானே சிஎம். ஆமா ஆமா, எம்பிக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறது பிஎம். அப்படின்னா அந்த எம்எல்ஏக்களுக்கு அவ்வளவு சுதந்திரம் இல்லை, எல்லாமே அடிமைத்தனமா இருக்கிறாங்க கோபாலபுரத்துக்கு. அதனால அப்படிதான் நம்மளும் அவங்க அப்படிதான் எடுத்துக்கணும். சரி சார். அப்ப அந்த முறையில தான் மோடியும் பதவிக்கு வந்திருக்காரு. அமித்ஷா சொன்னாரு மோடி பதவிக்கு உட்கார வச்சிருக்காரு. அமித்ஷா தான் தலைவர். சரி, பார்க்கலாம் சார். இந்த 2026 எப்படி திரும்பவும் கோபாலபுரமா கருணாநிதி குடும்ப ஆட்சியா தமிழக மக்கள் எப்படி தேர்ந்தெடுக்கிறான்னு பார்க்கலாம். பொறுத்திருந்து பார்க்க. மிக்க நன்றி சார்.